வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா, உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற விதமான சயின்ஸ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சயின்ஸில் பொது அறிவு, அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 4ல் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1 அதிலிருந்து பார்ட் 3 வீடியோஸ் வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது வேணுன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 2011 அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்குது. ரொம்பவே முக்கியமானது. பாருங்கள், கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றுள் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது? ஆல்கஹால். கீழ்கண்டவைகளில் எது சுயதடை காப்பு நோய்? பல்கூட்டு செதில் நோய். இந்திய பறக்கும் நரி என அழைக்கப்படுவது எது? இந்திய பலவவால். RH காரணி யாரால் கண்டறியப்பட்டது? லான்ஸ்டைனர்கால். கீழ்கண்டவற்றுள் எண்ணெய் வித்துக்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? நிலக்கடலை. எலக்ட்ரோனாசபாலோகிராஃபி அல்லது EEG என்பது எதை பற்றிய படிப்பு? மூளை பற்றிய படிப்பு. குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? நொதித்தல். ஃபோட்டோட்ராப்சிசம் என்றால் என்ன? செடிகளின் ஒளிநோக்கிய இயக்கம். நொதித்தல் இதற்கு இணையானது ஆகும். காற்றில்லா சுவாசத்திற்கு இணையானதாகும். ராக்கெட் ஏவுதலில் அறிவியலின் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஸ் தோற்றுவிக்கப்படுகிறது? விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. முதலில் தொலைநோக்கி யாரால் உருவாக்கப்பட்டது? ஜோகல் லிப்ரஸே. கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின் ஆற்றல். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். 1997 முதல் LED தொலைக்காட்சி யாரால் உருவாக்கப்பட்டது? ஜேம்ஸ் P. மிட்சல். நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கும் இடையே கால இடைவெளி குறைந்தபட்சம் டேஸ் ஆக இருக்க வேண்டும். 0.1 வினாடியாக இருக்க வேண்டும். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர். வானூர்திகளில் எடுத்துச் செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருள்கள் உள்ளனவோ என்பதனை கண்டறிய பயன்படுவது கலிபோர்னியம் 252. காமா கதிரியக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன? காரியம். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? ஐரின் கியூரி. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை 718. நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் ஹென்றி மோஸ்லே. தனிம வரிசை அட்டவணையில் மிகச்சிறிய தொடர் 1ஆம் தொடர். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் இன் பொது பெயர் ஜிப்சம். ஆண்களுக்கான ஓர் நிலையான கருத்தடை டேஸ் முறையாகும்? வாசெக்டமி. யூகலிப்டஸ் மரங்களின் பூர்வீகம் எது? ஆஸ்திரேலியா. பின் வருவனவற்றுள் மிக அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படும் தனிமம் நைட்ரஜன். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் டேஸ் ஆவார்? JJ தாம்சன். இந்தியாவில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு 1999. தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் எது? அயோடின். டேஸ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? மெண்டல். இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? கால்ஸ் லான்ஸ்ட்ரெய்னர். அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும். அதாவது எந்த பாக்டீரியம்? பேசிலஸ் ராமோஸ். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ரான்சன். அறிவியலில் வாயு விதியை கூறியவர் டேஸ் ஆவார்? ராபர்ட் பாயில். பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பாகியல். கணையத்தின் கைமோட்ரிப்ஷனில் காணப்படும் மூலக்கூறு புரதம். நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன? 94 தனிமங்கள். குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம்? சியோபைட்டுகள். பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆல்பிடோ. மான்டாக்ஸ் சோதனை டேஸ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது? காச நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது? யூட்ரோபிகேஷனால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது எது? ஆக்சிஜன் அளவு குறைவது.
மின் கம்பியானது நெகிழி பொருள் அடுக்கால் மூடப்படுவதற்கு உறையிடப்படுவதற்கு காரணம் அதனை டேஷ் செய்வதற்காக பாதுகாப்பு செய்வதற்காக. லாஸ்ட் கொஸ்டின். பூக்கும் தாவரங்களில் பக்கவேர்கள் டேஷில் இருந்து தோன்றுகிறது? பெரிசைக்கிளிலிருந்து தோன்றுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த வீடியோ இதே மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.